ஹாய், என் பேர் சிவராமகிருஷ்ணன். இந்த வீடியோவில் நம்ம இயருடைய அவுட்லைனிங் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு 3.5 சென்டிமீட்டர் லைன். ஸோ லென்த் 5 சென்டிமீட்டர், பிரெத்து 3.5. வரைஞ்சி வச்சா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்களே மார்க் பண்ணுங்கள் கையில். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே அதே மாதிரி இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஓகேவா? இது அப்புறம் நீங்கள் சும்மா கண்ணில் பார்த்தே பண்ணலாம், அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த இந்த ஒரு ரீஜன் தெரியுது இல்லையா, இதை பாதியாக கட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி, அப்புறம் இந்த பார்ட்டை பாதியாக கட் பண்ண போகிறோம் இப்படி. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லென்த்தை ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் லென்த்துனா 5 சென்டிமீட்டரா. ஸோ மிடில் பாயிண்ட் 2.5. அதே மாதிரி இது 2.5. ஓகேவா? ஸோ ஒரு லைன் இது கனெக்ட் பண்ணி இப்போது இந்த ஏரியா இருக்குது, இதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதை அப்படியே நீங்கள் ரஃப்பாக பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டாக மெஷர் பண்ணிடலாம் தேவையில்லை, ரஃப்பாக பண்ணாலே போதும். சூப்பர். ஓகே, முடிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த இது எல்லாமே இருக்குது இல்லையா, இதை மறுபடியும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 1 2 3 4. ஓகே, சூப்பர். ஸோ நிறைய பாக்ஸாக இருக்குது தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை ஃபஸ்ட்டு இந்த லைனை 1ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, 8, 9. இதே மாதிரி 1 ஆல்ரெடி இருக்குது. 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? சிம்பிள், டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கர்வ் வரைய போகிறோம். எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே இந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே நம்ம இங்கே வெர்டிக்கலாக வரைய போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்குன்னு. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி கீழே இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு கர்வ்னால் இப்படி இருக்கும் கரெக்டாக. ஸோ இங்கே சூப்பர் வரைஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து அப்படி இதை ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ரஃப்பாக பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதே மாதிரி இங்கே இது ஆக்சுவலி தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்கள் ஒரு ஐடியாவுக்காக இங்கே இந்த கர்வ் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து இந்த 5 இந்த பாயிண்ட் தெரியுது இல்லையா. ஸோ இது ஒரு லைன் வரைய போகிறோம். ரொம்ப லைட்டாக வரையணும். ஓகேவா? வரைஞ்சாச்சு. சூப்பர். ஸோ இப்போ தான் நம்ம இயருடைய ஃபஸ்ட் ஸ்டெப் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இந்த கர்வ் இருக்குது இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 இந்த பாயிண்டில் இது ஸ்டார்டிங்காக வச்சுக்கோங்க. இங்கே அப்படியே கர்வ் பண்ணி அழகாக அப்படியே பெண்ட் பண்ணிங்கன்னா கிடைக்குதா? சூப்பர்.
அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட் தெரியுது இல்லையா, இங்கேருந்து இங்கே, ஸோ இந்த இடம், ஸோ அதுதான் உங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. அவ்வளோதான் நீங்கள் இந்த லைனை வரையணும். அப்படியே அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வரைஞ்சிருங்க. ஸோ அந்த கர்வ் தெரியுதா, அழகாக இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து பெண்டாகி அப்புறம் இன்னொரு பெண்டு, சாரி, அப்புறம் இங்கே அழகாக போய் முடியுது இல்லையா. சூப்பர். இப்போது நம்ம இங்கே இருக்கிறத அப்படி இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். சிம்பிள். ஓகே, அதுக்கடுத்து இந்த லைனையும் இதையும் இது எப்படி பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து பெண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, இங்கே பெண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்கடுத்து இங்கே வர இது அப்படியே ஸ்மூத்தாகிடணும். இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வந்து எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா. சூப்பர், இது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கர்வ் இருக்குது இல்லையா, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த லைன், இந்த 2 லைனுக்கும் நடுவில் ஆர் இந்த 4th லைன் உங்கள் இஷ்டம். நான் வந்து இங்கே இது 2 லைனுக்கும் நடுவில் இல்லை, நான் 4th லைன்லேயே போகிறேனே. ஓகேவா. ஸோ நான் இங்கேருந்து அப்படியே அழகாக இது வரைக்கும் 4th லைனில் பாஸ் பண்ணி இந்த பாயிண்டில் வந்து நிப்பாட்டுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து அப்படியே பக்கத்தில் ஒரு லைன் வரைய போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண போகிறீங்க. மெயின்டைன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மீட் ஆகும். அதுக்கப்புறமா அப்படியே அதை பெண்ட் பண்ணி இங்கே மீட் பண்ண போய்க்க போகிறீங்க. அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கோங்க, ஈக்குவலாக இருக்கணும். அப்படியே இங்கே ஓகே, பாயிண்ட் 8ல் வந்து முடிக்கிறீங்க. அப்படியே அழகாக பெண்ட் பண்ணி வந்து இந்த பாயிண்டில் வந்து கரெக்டாக முடியும். ஒரு இங்கே கரெக்டாக எப்படி சூப்பர். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 and 5 இருக்குது இல்லையா, இதுக்கு சென்டரில் எடுத்துக்கோங்க ஒரு லைன். அப்படியே உள்ளே வருது, உள்ளே வந்து இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு அப்படியே பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே நல்லா ஒரு பெண்ட், இந்த இது வரைக்கும் டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து இவ்வளோ பெண்டு. ஓகேவா. டச் பண்ணிவிட்டு இந்த லைனை டச் பண்ணி ஒரு பெண்டு, அப்படியே இங்கே ஒரு பெண்டு, அப்புறம் இங்கே. சூப்பர். அப்புறம் எப்படி ஹரிசாண்டலாக, அப்புறம் இங்கே பாதி வந்தோடனே இப்படி வெர்டிக்கலாக ஆகிடணும். ஓகேவா. அப்புறம் அப்படியே வெர்டிக்கல் ஆகிட்டு அப்படியே இங்கே இந்த லைனை டச் பண்ணி அப்படியே மேலே வந்து இங்கே வச்சுக்கலாமே. ஓகே, ஸோ இங்கே முடிகிற மாதிரி. ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எப்படி வரையணும்னா, இப்போ ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வந்துருச்சு, இங்கேருந்து ஒரு பெண்டு அப்படியே மேலே போய் இது வந்து நல்ல பெண்ட் ஆகணும். ஓகேவா. அவ்வளோ கீழே போயிட்டு அப்புறம் மேலே வந்து அப்புறம் பெண்ட் ஆகிற மாதிரி. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து அப்படி இங்கே இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி வந்து அப்படியே இதுக்கும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு இங்கே வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண விட்டாலும் பிரச்சனை இல்லை, பட் இங்கே வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர். இது முடிஞ்சா அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஒரு கர்வ் இந்த மாதிரி. தென் ஃபைனலி இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட் தெரியுதா, இந்த லைனும் இந்த இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா,
இங்கேருந்து சென்டர் இந்த 4th லைன். ஓகேவா? இப்படி அவ்வளோதான். ஒரு இயர் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஃபைனல் டச்சஸ்லாம் கொடுத்துட்டு அவுட்லைன் பக்காவும் வந்துடும். இப்போது இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ எரேசர் எடுத்துகிட்டு பார்த்து கவனமாக எரேஸ் பண்ணுங்கள். நமக்கு தேவையான லைன்ஸையும் எரேஸ் பண்ணிட போகிறீங்க. ஓகே, ஸோ ஸ்லோவாக ஸ்டெடியாக. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபைனல் டச்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே கர்வ்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி கொஞ்சம் அதை கர்வியாக ஆக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இங்கேருந்து கொஞ்சம் அப்படி ஓகேவா? அப்படியே இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போகிறேன். இப்போ இந்த ரீஜன் இந்த கர்வ் இருக்குது இல்லையா? அதை பெருசாக நல்லா கரெக்டாக வரைஞ்சிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்குல்ல? கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறோம். இந்த லைனை கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படியே இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து டார்க் பண்ணுறோம். அவ்வளோதான். கீழே உள்ள லைனை வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு அடுத்து செகண்ட் கர்வ். அது எப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? இது எப்படி அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்தீங்கன்னா, அந்த கர்வ் போடுற ஃப்ளோலேயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நான் அந்த இடத்த வந்து எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்மூத் பண்ண போகிறேன். முன்னாடி இங்கே வந்து இப்படி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே டைரெக்டாக கீழே இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பர். இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்க கர்வ்ஸ். ஸோ அது எப்படின்னா இங்கேருந்து வரோமா, அப்படியே ஓகே. இப்போது இந்த கர்வ் அது நான் இங்கேருந்து வரைஞ்சிருப்பேன். இப்போ டார்க் பண்ணுறப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துலேருந்து வரைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கர்வ் லைட்டாக சின்னதாக. ஓகே, இப்போ இங்கே
சூப்பர். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே தானே காது வந்து நம்ம உடம்போடு அட்டாச் ஆகிருக்கும், ஐ மீன் தலையோடு. ஸோ இங்கேருந்து சும்மா கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, அப்படி இது லைட்டாக பண்ணுங்கள், இப்படி. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த லைன் தெரியுது இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கர்வ். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவுட்லைனிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இயர் வந்து எப்படி ஷேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். அண்ட் தென் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.